Welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, நம்மளோட 30 days beginner friendly workout planல இன்னைக்கு டே 10 ஆயிடுச்சு. லாஸ்டா ஒரு 4 நாளா நான் வந்து workout பண்ணல. வீசிங் அப்புறம் சளி அப்புறம் காய்ச்சல் எல்லாம் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுல வந்து ஒரு 4 நாளா நான் வீடியோ போடல. ஸோ இந்த 4 நாளுக்கு அப்புறமா நான் அப்போவே சொல்லியிருந்தேன், ஒரு 2 நாளுக்கு அப்புறமா வந்து நான் வீடியோ உங்களுக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நம்மளோட ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். ஏன்னா வீசிங் இன்னுமே இருக்குது, சளி இங்கே நல்லா இருக்குது, மூச்சு விட்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் ஃப்ரீயாக கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ ஃபீவர் சரியாயிடுச்சு, ஆனாலும் வீசிங் இருக்கிறதுனால அது சரியாகிற வரைக்கும் ஹெவியான ஒரு ஒர்க் அவுட் என்னால் பண்ண முடியாது. அதனால் சிம்பிளாக வந்து ஒர்க் அவுட்டை பண்ணுவேன். ஏன்னா ஸ்டாப் பண்ணிட்டோம் இல்லையா, ஒர்க் அவுட்டை கண்டினியூ பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் அந்த உடம்புலியெல்லாம் இந்த டேப்லெட் எல்லாம் எடுத்தோம், ஒர்க் அவுட் நிறுத்தியும் அந்த உடம்புலி எல்லாமே சரியாயிடுச்சு. இனி பண்ணுறப்போ முதல்லேருந்து மறுபடியும் உடம்புலி ஆரம்பிக்கும். அந்த அப்படியே நிறுத்தாமல் அப்படியே பண்ணிட்டு இருந்திருந்தோன்னா அந்த உடம்புலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து நமக்கு கொஞ்சம் கூட பழகி இருந்திருக்கும். ஒர்க் அவுட்கான இனி முதல்லேருந்து வரைய ஆரம்பிக்கும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, சரி, நம்ம வந்து February 1 முதல், நான் இப்போ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், February 1 முதல் வந்து நம்ம டயட் சேலஞ்ச் ஆரம்பிக்க போகிறோம். ரொம்ப பயங்கர டயட்டெல்லாம் இருக்காது, சிம்பிளான ஒரு டயட் ரொட்டீனாக தான் போகும். ஏன்னா சிம்பிளாக ஃபாலோ பண்ணால் தான் கொஞ்சம் லாங் டைமாக ஃபாலோ பண்ணணும். வெயிட் லாஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்றைக்கி ஆரம்பித்து நாளைக்கு முடிக்கிற விஷயம் கிடையாது. அது நம்மளோட லைஃப் டைம் கொண்டு போக வேண்டியது. அதனால் அதை கொஞ்சம் சிம்பிளாக ஆரம்பித்து கொண்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன ஐடியா இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி எடுத்தோன்னே இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்குள்ளேயும் நம்மளால் போக முடியாது. அப்புறம் வந்து ரொம்ப அந்த லோ கார்ப் டயட் அந்த மாதிரி விஷயங்களும் ஃபாலோ பண்ண முடியாது. லோ கார்ப் டயட் சொன்ன உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. லாஸ்ட் டைம் நான் பிளட் டெஸ்ட் எடுக்க போயிருந்தேன் இல்லையா, ரிப்போர்ட் எல்லாம் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு. அந்த பிளட் டெஸ்ட் எடுக்க போகிறப்போ டாக்டர்கிட்ட நான் வந்து எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லை, டயர்டாக ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம், ரொம்ப டயர்டாக இருக்குது, தூக்கமாக வருது அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ண உடனே ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இப்போ டயட்டு ஃபாலோ பண்ணுவா, அடிக்கடி டயட்டு ஃபாலோ பண்ணுவா, அதனாலேயா இருக்குமோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உடனே டாக்டர் வந்து டயட் ஆரம்பித்ததுக்கப்புறமா கிட்னி ஃபங்க்ஷனெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அடிக்கடி பார்த்துட்டு தான் இருந்தேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட சர்ஜரிக்காக பார்த்தேன். அதை சொல்லியிருந்தேன், சர்ஜரிக்காக இப்படி செக் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பார்க்கல, அதுக்கப்புறம் பெருசாக வந்து டயட்டும் நான் ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ இருந்தாலும் அவங்க வந்து இல்லை நம்ம ஒன்று செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுத்திருந்தாங்க, ஃபுல் பாடி எல்லா செக்கப்பும் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு எப்போவும் இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள், அதாவது எனக்கு பிளட் வந்து எப்போவுமே குறைவாக இருக்குது. என்னோட ஹீமோகுளோபின் எப்போவுமே பார்த்தீங்கன்னா 8, 9 இதுக்குள்ளவே நிற்கும். இந்த முறை 10 இருக்குது. ஸோ ஹீமோகுளோபின் கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு சாப்பாடு அப்புறம் ப்ளஸ் டேப்லெட், எனக்கு அடிக்கடி எப்போவுமே இப்படி இருக்கனால டேப்லெட் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. நான் முன்னாடி எடுத்துகிட்டு இருந்தேன், டயட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அயன் டேப்லெட் எடுத்துகிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணோன்னே நிறுத்திடுவேன். அந்த மாதிரி நிறுத்தினது தான், அதனால் மறுபடியும் அந்த டேப்லெட்டை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் இன்னொன்று வந்து எனக்கு சோடியம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 4 பாயிண்ட்னு நினைக்கிறேன், 4 பாயிண்ட் வந்து சோடியம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நிறைய தண்ணி குடிக்கணும், உப்பு போட்டு கஞ்சி தண்ணி குடிக்கணும், அப்புறம் லெமன் ஜூஸு, அப்புறம் இளநீ, இந்த மாதிரி விஷயங்களை எடுக்கிறதுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 2 பிரச்சனையும் தான். இது எதுவுமே டயட்னால் எனக்கு வந்தது கிடையாது, இருக்கிற பிரச்சனைகள் தான். அதுக்கு நம்ம டயட்டு ஃபாலோ பண்ணலை அப்படின்னாலும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கான உணவு கட்டுப்பாடோ இல்லை மெடிசனோ ஏதோ ஒன்று அதுக்கு கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ எனக்கு இருந்த பிரச்சனை தான், வேறு மற்றபடி எந்த இதுவும் கிடையாது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, டயட் ஆரம்பித்த உடனே என்னோட வீட்லேருந்து வர்ற பேச்சு, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு வர பேச்சு என்ன அப்படின்னா, டயட்டு ஃபாலோ பண்ணுறேன், அதனால தான் உனக்கு உடம்பு சரியில்லை, டயட்டு ஃபாலோ பண்ணுறா அதனால உடம்பு சரியில்லை. இது வந்து ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து எனக்கு உடம்பு சரியில்லையா, வீட்டிலேருந்து அம்மாவும் அப்பாவும் மறுபடியும் கால் பண்ணி சேனலில் வந்து வீடியோ போடுறியா, மறுபடியும் எக்ஸசைஸ் பண்ணுறியா, டயட்டு ஃபாலோ பண்ணுறியா, அதனால தான் உனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத அழுத்தமாக சொல்கிறாங்க. வீடியோ பார்க்குற யாரோ வந்து போய் சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட, அவள் டயட்டு ஃபாலோ பண்ணுறதுனால அவளுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்ட்டு. இதுக்கு மேலே எனக்கு எப்படி இது புரிய வைக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. அவங்க வயசானவங்க, அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. ஆனால் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்காக நான் சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக தூக்கி தூர போட்டுக்கோங்க. எந்த ஒரு நோயும் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் டயட்டு ஃபாலோ பண்ணி வந்ததே கிடையாது. 3 monthsல 27 kg வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற வீடியோக்கு கீழே வந்திருக்க கமெண்ட்ஸ்லாம் போய் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளவும் கிட்னி ஃபெயிலியர் ஆகும், அந்த நோய் வரும், இந்த நோய் வரும், இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணக்கூடாது. எனக்கு வந்து அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறதுனே தெரியாது. நான் ரிப்ளைவே பண்ணவே மாட்டேன். ஒரு முட்டை வந்து ஒரு 3 முட்டை எடுக்கிறேன் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டால் அதுக்கு கீழே வர கமெண்ட்டும் இதே தான்.
முட்டை எடுத்தால் கொலஸ்ட்ரால் வந்துடும். எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் சாப்பிட்ற பீஸா, பர்கரு, எண்ணெயில் பொரிச்சது, வறுத்தது, இனிப்பு, இதில் எதுவும் வராத ஒரு நோய் வந்து ஒரு முட்டையில் வருதுன்னு சொன்னால் இதை விட்டால் ஒரு பெரிய முட்டாள்தனம் எதுவுமே இருக்க முடியாது. ஓப்பனாக சொல்கிறேன், அது ஒரு பெரிய முட்டாள்தனம். ஒரு நாள் வந்து 2-3 முட்டை நீங்கள் முழு முட்டை எடுக்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு அவ்வளோ டவுட் இருக்குன்னா நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க. யார் இந்த மாதிரி பொருளையை கிளப்பி விடுறதுன்னா ஆல்ரெடி பிரச்சனை இருக்கும், அதை தெரிஞ்சுக்காமல் டயட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. டயட்டு ஃபாலோ பண்ணுறப்போ இப்போ எனக்கு ப்ரோட்டீன் இஷ்யூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் அதை தெரிஞ்சுக்காமல் நிறைய ப்ரோட்டீன் எடுக்கிறேன்னா அந்த நோயை அதை ட்ரிகர் பண்ணி விட்டுரும். இந்த ப்ரோட்டீன் அதிகப்படுறதுனால என்னென்ன நோய்கள் வருமோ அது வரும். எனக்கு ஆல்ரெடி கொலஸ்ட்ரால் இருக்குன்னா நான் அது சம்மந்தப்பட்ட உணவுகள் எடுக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு அந்த கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாகிடும். ஸோ இதுதான் உண்மை. இது வந்து நீங்கள் அதனால தான் சொல்கிறது, ஹெல்த் செக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டயட்டு ஃபாலோ பண்ணுங்கள். டயட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறப்ப கூட நீங்கள் அடிக்கடி போய் ஹெல்த் செக்அப் பண்ணலாம். நான் வந்து 2016 நான் 16-17 நினைக்கிறேன், 2017 ஆரம்பித்த டயட்டு இத்தனை வருஷமாக நான் அடிக்கடி போய் ஹெல்த் செக்அப் பண்ணுவேன். இதுக்கு இடையிலையும் வந்து நான் வாரத்தில் 1 நாள் 2 நாள் போய் பிபி செக் பண்ணுறது, அப்புறம் சுகர் லெவல் செக் பண்ணுறது. ஏன்னா சுகர் பிபி என்னோடய அம்மா அப்பாவுக்கு இருக்குது, அது ஜீனில் இருக்கனால எப்போ வேணால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா அது எல்லாமே அடிக்கடி செக் பண்ணணும். இன்றைக்கி எனக்கு வந்து 36 வயசு ஆகுது. இந்த 36 வயசுக்குள்ளே எனக்கு பிபி சுகர் இந்த மாதிரி நோய் வரலை அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னோடய டயட்டு. நான் எங்கே வேணால் அதை சொல்வேன். ஏன்னா அம்மாவுக்கு வந்து இந்த ஏஜுக்கு முன்னாடியே சுகர் வந்துடுச்சு, அப்பாவுக்கும் இருக்குது. அப்போ எனக்கு ஒரு முறை என்னோட ஒரு டாக்டர் சொன்னாங்க, அம்மா அப்பாவுக்கும் சுகர் இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டயட் பிளானை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிறது எனக்கு முன்னாடி ஒரு டாக்டர் சொன்னது. யார் நல்லா ஞாபகம் ஒரு 7-8 வருஷம் முன்னாடி தெரிஞ்சது. ஓவர் வெயிட்னால 100 கிலோவுக்கு மேலே என்னோடய வெயிட் போய் என்னால் என் வீட்டில் இருக்க மாடிப்படி மேலே யாரையும் போக முடியாது, மூட்டி வெளியே. அப்புறம் என்னால் ரெகுலராக ஒரு லைஃப் ரன் பண்ண முடியாது, வெளியே போக முடியாது. அவ்வளோ கேலி கிண்டல். யாருமே எனக்கு மோட்டிவேஷனுக்காக இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, வெயிட்டெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாதுன்னு சொன்னதே கிடையாது. நான் குண்டாக இருக்கிறப்ப என்னோட ஒவ்வொரு கட்டத்தில் அது ஓப்பனாக சொல்ல முடியாது, நிறைய விஷயங்களை நான் அனுபவிச்சிருக்கேன். ஓகேவா, நிறைய விஷயங்களை நான் கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு வெயிட்டு குறைச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம். என்னோடய ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாம் பயங்கரமாக பிரச்சனை பண்ணி எனக்கு வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் அதெல்லாமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதெல்லாம் வச்சு தான் நான் வெயிட்டு குறைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி குறைச்சேன். என்னோடய பாடி டைப்புக்கு எனக்கு லோ கார்ப் டயட் தான் செட் ஆகுது. அது எதனால் என்னெல்லாம் எனக்கும் தெரியாது, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி டயட்டு செட் ஆகும். என்னோடய பாடி டைப்புக்கு லோ கார்ப் டயட் தான் செட் ஆகும். நான் ஹை கார்போஹைட்ரேட் எடுக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து அது என்னோடய வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும், என்னோடய ஹார்மோன் பேலன்ஸை வந்து கோளாறு பண்ணி விட்டுடும், எனக்கு ஹார்மோன் பேலன்ஸ் ப்ராப்ளம் தான் அதிகப்படுத்தி விட்டுடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. அதனால தான் நான் என்னோட இதுக்காக லோ கார்ப் டயட்டு ஃபாலோ பண்ணேன். இன்னொரு விஷயம், பெருசாக வந்து முன்னாடியெல்லாம் ஹை கார்போஹைட்ரேட் ஃபுட் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உழைப்பு இருக்கணும். நமக்கு அந்த மாதிரி உழைப்புகள் இல்லை. இப்போது நான் ஜிம்முக்கு கூட போகிறதில்ல, வீட்டில் செய்கிற ஒர்க் அவுட் தான், வீட்டில் பண்ணுற வேலைக்கு தான். அதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிற கார்போஹைட்ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து வெயிட் கண்டிப்பாக போட தான் செய்யும். அதுவும் என்ன மாதிரி ஒரு பாடி டைப் இருக்குது அப்படின்னா என்னோடய பாடி டைப்புக்கு வந்து அது இன்னும் அதிகமாக வெயிட்டு போடும். ஸோ இதுதான் எனக்கு நடக்குது. அது தெரிஞ்சனால தான் நான் இந்த டயட்டுக்குள்ளே வந்து அதை ஃபாலோ பண்ணுறேன், வெயிட்டை குறைக்கணும். மற்றபடி டயட்டுக்கும் எனக்கு வர்ற எந்த நோய்க்கும் இதே கிடையாது. லாஸ்ட் டைம் வந்து எனக்கு சைனஸ்னால வர பிரச்சனைக்கு தான் அந்த தலைவலியும் அந்த சர்ஜரி நாங்கள் பண்ணியிருந்தோம். அந்த சர்ஜரி அப்போவும் எனக்கு இது நிறைய கொஸ்டின் வந்துச்சு. நம்ம சேனலுக்குள்ளே கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. ரொம்ப வருஷமாக இருந்த பிரச்சனை கவனிக்காமல் விட்டு இப்போ பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறோம். ஓகே, எம்ஆர்ஐலாம் நான் எடுத்ததே கிடையாது, ஃபஸ்ட் டைம் அப்போ தான் எடுக்கிறேன். தலைவலியெல்லாம் ரொம்ப வருஷமாக இருக்கிற பிரச்சனை. அப்போது அந்த எம்ஆர்ஐ எடுத்தால் தான் நமக்கு தலைக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதே தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சோம் நாங்கள். இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைகள் தான், அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கும் டயட்டுக்கும் எந்த ஒரு தொடர்புமே கிடையாது. டயட்டுக்கும் எனக்கு வர நோய்க்கும் எந்த தொடர்பும் கிடையாது. பயப்படாதீங்க, நான் ஃபாலோ பண்ணுற டயட்டு ஃபாலோ பண்ணுன்னு சொல்ல மாட்டேன். ஓவர் வெயிட்டாக இருக்கீங்கன்னா வெயிட்டு குறைச்சி தான் ஆகணும். இப்போ நான் இருக்கிறது ஓவர் வெயிட்டு தான். என்னோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் ஒல்லி 84 கிலோங்க. என்னை காலையில் வெயிட்டு செக் பண்ணுறப்போ 84 கிலோ வெயிட் வந்து ஓவர் வெயிட்டு. நான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, நான் இருக்கிறது ஓவர் வெயிட். இந்த வெயிட்டை நான் கண்டினியூ பண்ணாலே எனக்கு நிறைய பிரச்சனை வரும். அதனால் நான் குறைச்சி தான் ஆகணும், வேறு வழியும் இல்லை. நான் குறைச்சி தான் ஆகணும், குறைக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குது. அப்போ தான் என்னால் நார்மலாக ஒரு லைஃப்பை ரன் பண்ண முடியும். ஸோ இதுதான் ரியாலிட்டி, இது தான். அது எல்லாருக்குமே அப்படி தான். ஸோ முடிஞ்ச அளவு ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ ஒரு பொருட்குள்ள போகலாம். இன்றைக்கி வந்து ஒரு 3 மினிட்ஸ் தான் வார்ம் அப் ஒர்க் அவுட் பண்ணுறேன்.
முன்னாடி வந்து காய்ச்சல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் வார்ம் அப் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 3 மினிட்ஸ் வார்ம் அப் ஒர்க் அவுட் இப்போ பண்றேன். கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்துறேன் சரியா? எப்படியும் கொஞ்சம் அதிகப்படுத்துவேன். இந்த சளியெல்லாம் குறைஞ்சு வீசிங் கண்ட்ரோல் ஆச்சுன்னா, எக்ஸர்சைஸ் கொஞ்சம் அதிகப்படுத்திடுவேன். ஏன்னா இப்போ ஓகே பெட்டரா இருக்கேனா, இருந்தாலும் அந்த வீசிங் இருக்கனால பிரீத் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால தான் ஒரு 3 மினிட்ஸ் வந்து வார்ம் அப் ஒர்க் அவுட் பண்றேன். நீங்க இதுதான் பண்ணணும் அப்படின்னுலாம் கிடையாது. நீங்க YouTubeல வார்ம் அப் ஒர்க் அவுட் அப்படின்னு போட்டாலே நெறைய ஒர்க் அவுட் வரும். அத ட்ரை பண்ணலாம். அ ஒர்க் அவுட்டே பண்ணாம ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல, ஒரு மாதிரி இருக்கு. லேசியா தான் இருக்கு. ஜிம்முக்கெல்லாம் போக முடிஞ்சுச்சுன்னா, ஜிம்முக்கு போறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அப்பதான் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட அ கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணலாம். இன்னும் ரிசல்ட் கூட நல்லாவே கிடைக்கும். வெயிட் ஒர்க் அவுட் எல்லாம் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வீட்லயே எல்லாம் வாங்கி செட் பண்ற அளவுக்கு எல்லாராலயும் முடியாது. அதனால ஜிம்முக்கு போக முடிஞ்சா நீங்க ஜிம்முக்கு போகலாம். மந்த்லி ஒரு 500 அந்த மாரி வரும்னு நெனைக்கிறேன் நான். அது உங்களால குடுக்க முடிஞ்சுச்சுன்னா, நீங்க ஜிம் ஒர்க் அவுட்டே பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வெயிட் எக்ஸர்சைஸ் எல்லாம் பண்றனால இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அத விட இன்னும் நல்ல மோட்டிவேஷன் கிடைக்கும். நானுமே நெனச்சேன், இந்த தடவ வந்து ஜிம் ஒர்க் அவுட் போணும் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னமோ நடக்கவே இல்ல. பாப்போம். அ இந்த டைமர்ல ஒரு 3 மினிட்ஸ் செட் பண்ணி வச்சிருக்கேன். டைமர் செட் பண்ணிட்டு நம்ம எக்ஸர்சைஸ் பண்ணோம்னா, அந்த டைம் எல்லாமே கரெக்ட்டா பண்ணலாம். மெதுவா பண்ணா போதும். ஒண்ணும் அவசரம் கிடையாது. ரொம்ப அவசர அவசரமா முடிக்க வேண்டியது கிடையாது எக்ஸர்சைஸு. இப்போ ஒரு 1/4 மணி நேரம் தான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் ஒரு 1/4 மணி நேரம் தான் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். பாடிய ஸ்ட்ரெச் பண்றது, வார்ம் அப் பண்றது, அ லூஸ் பண்றது இதெல்லாம் தான் நமக்கு வந்து வார்ம் அப் எக்ஸர்சைஸ்ல வரும். வார்ம் அப் பண்றப்போ எல்லா பார்ட்டுக்கும் வார்ம் அப் குடுக்குற மாரி பார்த்துக்கோங்க. கை, காலு, கழுத்து, இடுப்பு, தொடை அந்த மாரி எல்லா இடத்துக்கும் வர்ற மாரி பார்த்துக்கோங்க. அப்பதான் நம்ம எக்ஸர்சைஸ் பண்றப்போ நமக்கு எதுவும் ஆகாது. நான் ரொம்ப சிம்பிளான ஒர்க் அவுட் தான் பண்றேன். இருந்தாலுமே வார்ம் அப் தான். ஏன்னா என்னோட ஒர்க் அவுட்டே வார்ம் அப் மாரி தான். ரொம்ப சிம்பிளா தான் இருக்குது இப்போதைக்கு. நான் இந்த கழுத்து வலி இருக்கனால தான் கழுத்துக்கு ஸ்பெஷலா கொஞ்சம் இது கேர் பண்றேன். இந்த முறை ஹாஸ்பிட்டல் போனப்போ கூட செக் பண்ணி பார்த்தோம். கழுத்துக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க ரொம்ப மொபைலு, நெட் எல்லாம் யூஸ் பண்றீங்க. கேக்கெல்லாம் செய்றதுக்கு குனிஞ்சு ரொம்ப அந்த இடத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் குடுக்குறீங்க அப்டின்னா, இந்த வலி வரும் அப்டின்னு சொல்லி விட்டாங்க. ஓகே அவ்வளோதான். நமக்கு வந்து 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒர்க் அவுட்டும் வந்து நான் 3 மினிட்ஸ் பண்ணியிருந்தேன். ஸ்பாட் வாக்கிங் இருக்கு இல்லையா? அதான் பண்ணியிருந்தேன். அதுவுமே 3 மினிட்ஸ் பண்ணியிருந்தேன். வாக்கிங் எல்லாம் நமக்கு கிரவுண்டுல பண்ண முடியுது, அவுட்டோர்ல பண்ண முடியுதுன்னா பண்ணுங்க. அதுதான் பெஸ்ட்டு. ஆனா, அந்த மொட்டை மாடியில சுத்தி சுத்தி வாக்கிங் பண்றத மட்டும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு மூட்டு வலி எதுவும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்லன்னா பண்ணுங்க. லாஸ்ட் டைம் நான் வந்து மொட்டை மாடியில வாக்கிங் பண்ணி எனக்கு ஆல்ரெடி மூட்டு வலி இருந்துச்சு. ஓவர் வெயிட்னால இருந்துச்சு. அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு அந்த மூட்டு வலி சரியா இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் மொட்டை மாடியில வாக்கிங் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு அந்த மூட்டு வலி பயங்கரமா வந்துச்சு. என்னால தாங்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப அவஸ்தைப்பட்டேன் நான். அதுக்கு காரணம் வந்து நம்ம அந்த மூட்டிக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் குடுத்தனால தான். ஏன்னா சுத்தி சுத்தி ஒரே இடத்துல பண்றோம் இல்லையா? அதனால உங்களுக்கு மூட்டு வலி ஏதாவது இருக்கு அப்டின்னா, மொட்டை மாடியில வாக்கிங் பண்றீங்கன்னா, தயவு செய்து அத நிறுத்திக்கோங்க. நான் எப்பவுமே சொல்றது தான். நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அத தெரிஞ்சுக்காம நம்ம ஒரு டயட் ஃபாலோ பண்றோம்னா, கண்டிப்பா அது வந்து ட்ரிகர் ஆயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு முதல்ல இருந்து ஆரம்பிக்கும் இந்த வலி அதெல்லாமே ரொம்ப அவஸ்தைப்பட வேண்டியதா இருக்கும். 3 மினிட்ஸ் தான் ஸ்பாட் வாக்கிங் பண்றேன். 5 மினிட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு 3 மினிட்ஸ் பண்றேன். பேசிட்டே பண்ற மாரி இருக்கா? குழந்தைங்க கூட இன்னைக்கு லீவ் இல்ல அவங்களுக்கு. பொங்கல் லீவ் விட்டுருக்காங்களா? வீட்ல இருந்து ஏதாவது பேக்ரவுண்ட்ல பேசிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பதில் சொல்லிட்டே நான் வந்து கோவப்பட்டுட்டே வாக்கிங் பண்றேன். அது தெளிவா தெரியுது.
முகத்தை பார்த்தாலே தெரியும் கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ற அப்படின்ட்டு. இதான் சொல்றது. இதுக்குதான் இவங்க வீட்ல இருக்கிறப்போ நான் எதுவுமே பண்ண மாட்டேன். எனக்கு பயங்கரமா கடுப்பாயிடும். 2 பேரும் சேர்ந்து என்ன அவ்வளவு ட்ரிகர் பண்ணுவாங்க. அவ்வளோ கோவப்படுத்தி விடுவாங்க. அது வந்து கண்ட்ரோலே இல்லாம போகும். வழக்கமானா ஒர்க் அவுட்ட ஸ்டாப் பண்ணிட்டு போய் சண்டை போட்டுட்டு நிப்பேன். இன்னைக்கு வந்து ஒர்க் அவுட் பண்றோமா, ஓகே கோவத்த கண்ட்ரோல் பண்ணிப்போம் அப்படின்ட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா ஒர்க் அவுட் முடிச்சுட்டு எப்படா ஒர்க் அவுட்டா முடிப்போம் அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. ஸோ 3 மினிட்ஸ் தான் ஸ்பாட் வாக்கிங் பண்ணியிருந்தேன். இந்த டைமர்லாம் எடுத்து செட் பண்ணி வீடியோ போடணும்னு தான் நினைச்சேன். ஆனா நம்ம பண்ற ஒர்க் அவுட்டுக்கு டைமர்லாம் வச்சு வேற உங்களுக்கு போடணுமா? உங்களுக்கு அதுவே கடுப்பாயிடும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்ணுவாங்கல்ல. அவங்க பார்க்குறப்போ கண்டிப்பா இதுக்கெல்லாம் டைமரா? அப்படிங்கிற மாரி யோசிப்பாங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிளான அது ரொம்ப ஒரு காமெடியா தான் இருக்கும். அதுக்கெல்லாம் டைமர் வைக்கிறப்போ. அதனால நான் வைக்கல. நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்றப்போ டைமர் வச்சு நீங்களே பண்ணிக்கோங்க. நான் இந்த ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்றேன். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஒர்க் அவுட் பார்க்குறவங்களுக்கு புரியும். நாமளும் ரொம்ப நல்லாவே பண்ணலாம். ஓகேவா? போக போக சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணலாம். வாக் பண்றப்போ கூட எனக்கு 3 மினிட்ஸ் டக்குன்னு முடிஞ்சிச்சு. ஆனா பாருங்க எடிட் பண்றப்போ இந்த 3 நிமிஷம் வந்து 30 நிமிஷம் மாரி போயிட்டுருக்கு. அடுத்த ஒர்க் அவுட் வந்து நான் 1 நிமிஷம் தான் பண்ணியிருந்தேன். ஆர்ம் ஸ்விங் ஒர்க் அவுட்டு. நான் வந்து ஆர்ம்ஸுக்கான ஒர்க் அவுட் எப்படி வேணா பண்ணலாம். நமக்கு வந்து உங்களுக்கு எப்படி பண்றதுக்கு வசதியா இருக்குமோ அத மாதிரி பண்ணிக்கோங்க. கைக்கு வெயிட் குடுத்து எக்ஸர்சைஸ் பண்ணோம்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் அப்புறமா பண்ணலான்னு தான் இருக்கேன். இப்போதைக்கு ஆர்ம் ஸ்விங் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணிடுறேன். 3 மினிட்ஸ் தான். சாரி 1 மினிட்ஸ் தான் பண்ணேன் இன்னைக்கு. லாஸ்ட்டா நம்ம ஒர்க் அவுட் ஸ்டாப் பண்றதுக்கு முன்னாடி 2 மினிட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். 1 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி 2 மினிட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். 1 நிமிஷம்லாம் டக்குன்னு முடிஞ்சிடும். ரொம்ப இது இருக்காது. ஆனா கை வலி இருக்கும். 2, 3 நாள் கை வலி எல்லாம் இருக்கும். எனக்கு ஆர்ம்ஸ் கண்டிப்பா குறைச்சே ஆகணும். கொஞ்சம் டைட் பண்ணணும். இனி ஏஜ் வேற போயிட்டு இருக்கா. இதுக்கு ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ள பண்ணி முடிச்சுட்டோம்னா ஈஸியா இருக்கும் அப்படின்னு தான் இந்த முறை கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இறங்கி இருக்கேன். அவ்வளோதான். அப்புறம் சேர் ஸ்குவாட்ஸ் எக்ஸர்சைஸ் தான். இது வந்து ஒரு 10 கவுண்ட் வச்சு 2 செட்டு 20 கவுண்ட் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் டைம் இந்த ஒர்க் அவுட் பண்ணி பெயின் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகி வர்றப்போ ஸ்டாப் பண்ணியிருந்தேன். இப்போ மறுபடியும் பண்றேன். பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் பிளர் ஆன மாரி இருக்குல்ல. நான் அது கவனிக்கவே இல்ல. வீடியோ ஷூட் பண்றப்போ. எடிட்டிங் அப்புறம் பார்க்குறப்போ வீடியோ கொஞ்சம் பிளர் ஆன மாதிரியே இருக்கு. எனக்கு வீடியோ ஷூட் பண்ற அந்த ஒரு இது வந்து இன்னும் அந்த டெக்னிக் வந்து புரியவே இல்ல. என்னோட வீடியோ கிளியரா இல்ல அப்படின்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி நெறைய பேர் சொல்லுவாங்க. நானும் என்னென்னமோ பண்றேன். ஆனா எனக்கு இன்னும் அந்த வீடியோ கிளியரா ஷூட் பண்றது வரவே மாட்டேங்குது. ஸ்டாண்டிங் சைக்கிள் கிரன்ச்சஸ் அது வந்து ஒவ்வொரு காலுக்கும் ஒரு 15 கவுண்ட் வச்சு டோட்டலா ஒரு 30 கவுண்ட் பண்ணியிருந்தேன். முடிஞ்சா 2 செட்டு பண்ணலாம். ஆனா ரிசல்ட் எனக்கு இருக்கு. நான் 4 நாள் பண்ணல அப்படின்னாலும், அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன் இல்லையா ஒரு 5 நாளு. அதோட ரிசல்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சுது. அந்த டைம் தான் நிறுத்தியிருந்தேன். ஜலதோஷம் இருக்கனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு இந்த எக்ஸர்சைஸ் எல்லாம் பண்றது. இன்னும் ஒரு 2, 3 நாள்ல சரியாயிடும். அதுக்கப்புறம் இன்னும் நல்லா பண்ணலாம். ஒவ்வொரு காலுக்கும் 15 கவுண்ட் வச்சு டோட்டலா வந்து ஒரு 30 கவுண்ட் பண்ணியிருந்தேன். வால் புஷ்அப்பு ஒரு 10 கவுண்ட் வச்சு 20 கவுண்ட் பண்ணியிருந்தேன். 2 செட்டு பண்ணியிருந்தேன். உங்களுக்கு டைம் இருக்கு, உங்களால முடியுது அப்படின்னா இந்த 2 செட்டு 3 செட் எல்லாமே பண்ணிக்கலாம் நீங்க. காலையில ஒரு டைம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு டைம் கூட எக்ஸர்சைஸ் பண்ணிக்கலாம். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 10 கவுண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் பண்ணியிருந்தேன்.
ஸோ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டிங் லெக் ரைசஸ் இருக்கு இல்லையா, அதுவுமே பண்ணியிருந்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலுக்கும் ஒரு 10 கவுண்ட் வச்சு டோட்டலாக வந்து ஒரு 20 கவுண்ட் பண்ணியிருந்தேன். இந்த லெக் ரைசஸ் எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, அது பண்ணுறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு நிற்கிறதுக்கு வசதியான ஒரு இடமா பார்த்து நின்றுட்டு பண்ணுங்க, இல்லைன்னா சிரமமாக இருக்கும். எனக்கு அந்த இடம் கொஞ்சம் அசௌகரியமாக தான் இருக்கும். ஏன்னா பின்னாடி சோபா இருக்குது, வசதியாக நின்று பண்ண முடியாது. அதனால் முடிஞ்ச அளவு அந்த உங்களுக்கு எந்த இடம் வசதியாக இருக்குமோ அந்த இடத்துல நின்று பார்த்து பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு காலுக்கும் 10 கவுண்ட் வச்சு டோட்டலாக வந்து ஒரு 20 கவுண்ட் பண்ணியிருந்தேன். கடைசியாக வந்து மசில்ஸை ஃப்ரீ பண்ணுறதுக்காக ஒரு 1 மினிட் வந்து மறுபடியும் வார்ம் அப் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்ட்ரெச் ஒர்க் அவுட் இருக்கு இல்லையா, கடைசியாக முடிக்க வேண்டியது, அதுவுமே பண்ணி என்னோடய ஒர்க் அவுட் எனக்கு ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களோட ஒர்க் அவுட் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? பொங்கல் வேற வருது. எப்படி நானுமே இன்னைக்கு பொங்கல் எல்லாம் சாப்பிட்ருந்தேன். டயட் ஆரம்பிக்கணும்னு நினைப்பேன், இருந்தாலும் முடியலை. நானுமே இன்னைக்கு பொங்கல் சாப்பிட்ருந்தேன். இதெல்லாம் முடிஞ்சோடனே கண்டிப்பாக டயட்டு தான் அடுத்து. வெயிட்டு குறைக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குது. இன்னும் இதுக்கு மேலே அதிகமாகிடுச்சுன்னா தாங்காது. ஸோ அவ்வளவுதான், வேறு எதுவும் கிடையாது. என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்க்குறவங்க ஒரு ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பை.